இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அமேன். உட்கார்ந்து கொள்ளுங்க. ரொம்ப நேரம் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. அமேன். அவருடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இந்த ஆண்டவர். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் சுமந்து வந்திருக்கிறார். வழி தெரியாத நேரங்களிலே வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று சொல்லி நம்மை போதித்து நடத்துகிற இந்த ஆண்டவருடைய சத்தம் எப்பொழுதும் நம்மளுடைய காதுகளிலே கேட்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் வடக்கையும் நீ பரம்புவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14 வாசிக்கிறோம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் மேற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு கொடுப்பேன். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு உன் சந்ததியை, ஆமென், ஹல்லேலூயா, இதை நான் உனக்கு கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆமென், 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 ஹல்லேலூயா. ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து தீரி. ஹல்லேலூயா. உனக்கு அதை நான் தருவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு அதை தருவார், நமக்கு அதை தருவார். எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நமக்கு தருகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட. What we expect, God gives that. Hallelujah. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஹல்லேலூயா, உனக்கு அதை தருவேன். ஹல்லேலூயா, ஆமென். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து தீரி. ஹல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போது அந்த லேண்ட்ல நடந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அதை ஆண்டவர் நமக்கு தருவார். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. நம்மை பயன்படுத்துவார். வேற எங்க இருந்தும் உதவி வராது. ஹல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம வீடு கட்டுவதற்கு யாராவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டா இருப்போம். நம்ம செய்வோம்ல. ஹல்லேலூயா. இது அதே போலதான் ஆண்டவருடைய வீடு. இது நம்முடைய வீடு, கர்த்தருடைய வீடு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இதை கட்டுவதற்கு எங்கள் கரத்தை நீர் திடப்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவர் சொன்னார், மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் நீ பரம்புவாய். ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. We thank you Lord. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின்
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் சேர்ந்து பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்தது நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் Thank you for the privilege of God. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் எங்களோடு உண்டு. நன்மையும் கிருபையும் தொடரும்படியும் மறுபடியும் எங்களை நடக்க செய்கிற ஒரு ஆண்டவர். ஓ, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே we thank you Lord. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ரெண்டு கைகளை தட்டி கடைசி மூச்சு வரைக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடியும் எங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு ஆண்டவர் எங்களோடு, எங்கள் மீட்பர் எங்களோடு, எங்கள் ரட்சகர் எங்களோடு, எங்கள் இயேசு என்னோடு வழுவாதபடிக்கு எங்களை காக்கிறவர், இதுவரைக்கும் சுமந்தவர், இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தவர், இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர். ஆச்சரியமாய் ஹல்லேலூயா வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று சொல்லி போதித்து நடத்துகிற எங்கள் ஆண்டவருடைய சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கப்படுவதும் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வலக்கரத்தினாலே எங்களை தாங்குபவரே, எங்களை சுமப்பவரே, ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் எங்களை சுமக்கிறவர். தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பது போல எங்களை தூக்கி சுமப்பவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே உந்தன் தோள்களில் நான் இருப்பேன். பயமின்றி வாழ்ந்திருப்பேன், பயமின்றி வாழ்ந்திருப்பேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். கடைசி பரியந்த எங்களை சுமக்க வந்தவர், எங்களை தூக்கி சுமக்கிறவர்.
விளக்கை ஏற்றுவே, என் விளக்கை ஏற்றுவே, எங்கள் விளக்கை ஏற்றுவே, எங்கள் குடும்பத்தின் விளக்கை ஏற்றுவே, எங்கள் ஊழியத்தின் விளக்கை ஏற்றுவே, என் வாழ்க்கையின் விளக்கை ஏற்றுவே. என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவே. எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நேராய் நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மாத்திரமல்ல, இந்த தொழுவத்திலே அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளும் உள்ளே வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தொழுவத்திலே அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளும் உள்ளே வருவதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு விசுவாசியாய், ஒரு சபையாய் நாங்கள் இருப்பதற்கு ஹல்லேலூயா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக, பலன் பாராட்டுவீராக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. God, we need you, Lord. We need your strength, God. We need your help, God. உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய உதவி, உம்முடைய ஆதரவு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நீங்க இல்லாம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. Without you we cannot do anything. எங்க வாழ்க்கையில நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்களோ அதை எங்க ஊழியத்தில், எங்க சபையில, எங்க வாழ்க்கையில் நீ செய்து முடிக்க வல்லவர். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. சொல்லுங்க, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எங்கள் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. ஆமென். உபாகமம் 11:24 வாசிக்கிறோம், உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். ஆமென், ஆமென். வனாந்திரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத் நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல தருவாரு, தரமாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுமையாய் நமக்கென்று கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எதை நமக்கென்று நிர்ணயித்து இருக்கிறாரோ அதை நமக்கென்று செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் போதுமானவர், அந்த ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33:14 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். சொல்லுங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். The rest that you are looking for. Hallelujah. சிலர் களைத்து போய், ஆமென், ஹல்லேலூயா, எலியாவை போ வனாந்தரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். வலது கை உயர்த்தி, எலியாவை போ வனாந்தரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி. களைத்து போய், சோர்ந்து போய், பலவீனத்தோடு சோர்வோடு எலியாவை போல, போது ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஒருவேளை வந்திருக்கிறீங்கன்னா, புதிய பலத்தினாலே நம்மை நிரப்புகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. புதிய பலத்தினாலே. Some of you really need that rest. களைச்சு போய் நிற்கிற ஆண்டவரே, எவ்வளவுதான் செய்யறது, எவ்வளவுதான் போராடுவது, இதுக்கு மேல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த முறை காகத்தை அனுப்பல. எலியா களைத்து போய் படுத்திருக்கும் பொழுது ஒரு தூதனை அனுப்பி போஷாக்கு கொடுத்து, நேற்று ராத்திரி நான் சொன்னேன் இதை, ஹல்லேலூயா, நீ எழும்பி போ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இந்த சபை போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. God is not finished with you all. ஆண்டவர் இன்னும் தம்முடைய வேலையை, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் ஒரு பில்டிங் தான் இருக்குதே, ஹல்லேலூயா, அழகா இருக்கு, ஏசி எல்லாம் போட்டிருக்குது, இது போதும். இல்ல, God is not finished. ஹல்லேலூயா. தொழுவத்திலே அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளும் உள்ளே வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். இந்த பட்டணத்தில், இந்த சுற்று வட்டாரத்தில் இன்னும் அவரை அறியாத கோடி ஜனங்கள் உண்டு, அவர்களும் உள்ளே வருவதற்கு, ஹல்லேலூயா, வசதிகளை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்கள் கரங்களை நீர் திடப்படுத்துவீராக. நாங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த
இந்த நிலத்தை, பக்கத்தில் இருக்கிற நிலத்தை வாங்குவதற்கு ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, பலன் தாருமே, பலன் தாருமே. ஒருவேளை களைச்சு போய் நிக்கிறீங்களா? பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே. ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேசம் அமெரிக்கையா இருக்கும். நான் I will give that peace. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே ஹல்லேலூயா சூழ்நிலைகளுக்குள்ளே ஒரு சமாதானம் இந்த காலை நேரத்தில் இறங்கி வருவதாக, ஒரு சுகம் இறங்கி வருவதாக, ஒரு பலன் இறங்கி வருவதாக. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் ஆண்டவர் செய்ய நினைத்தது, வலது கையை உயர்த்தி, உம்பலத்தா என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா. உங்க பலத்தினால நடத்துங்க ஆண்டவரே. என் பலத்துல நாங்க யோசிக்கும் பொழுது சோர்ந்து போய் களைத்து போய் நிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய கண்களினாலே எல்லாவற்றையும் நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு நாள் காலையில ஹல்லேலூயா எலிசாவினுடைய வேலைக்காரன் வரான், வந்து சொல்றான், நம்மை சுற்றி நமக்கு விரோதமாக எழுப்பி வந்திருக்கிறாங்க, என்ன பண்றது இப்போ? எலியா ஒன்னே ஒன்று சொன்னா, என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனிபடி என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தல். இன்னைக்கு அநேகருடைய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய கண்கள் திறக்க, நமக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கட்டும். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச கண்கள் பார்க்க ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுக்கு நீர் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீர். வலது கையை உயர்த்தி, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தான். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு கூட்டமா ஹல்லேலூயா நாம் இருப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமென். யாக்கோபு ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவதூதர் ஏறுகிறவர்கள் இறங்குமா இருந்தார். இதை நான் உங்களுக்கு 2-3 தடவை வாசிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்தப்போ கூட நான் வாசிச்சிருக்கேன். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எதற்கு நான் சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த ஏணிக்கு மேல கர்த்தர் நின்று அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. நான் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்லட்டும், கர்த்தர் உங்கள் சூழ்நிலைக்கு மேலாக நிற்கிறார். God is above your situation. God is above your problems. God is over everything that you're facing in your lives. Amen. Hallelujah. Whatever it may be, God is over your situation. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக நிற்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. என் நிலைமைக்கு மேலாக, என் தகுதிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய கரம் ஹல்லேலூயா எங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய கரம் எங்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு சகாயம் செய்யும். நாங்க விசுவாசிக்கிறோம். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபை பார்த்து சொல்றார், நீ படுத்திருக்கும் பூமியை நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ பார்க்கும் பூமியை நான் உங்களுக்கு சுதந்திரமாய் நான் கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லிட்டு 15வது வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு விலகுவதில்லை. He doesn't forget us. He doesn't forsake us. Hallelujah. Hallelujah. Amen. Amen. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 23:20
வழியிலே உன்னை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு, நான் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு உன்னை கொண்டு போய் நான் சேர்ப்பேன். எப்படி சேர்ப்பேன்? அது அவருடைய வேலை. எப்படி நடக்கும்? அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14,600 days, 14,600 நாட்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, ஹல்லேலூயா, நீங்க கால்குலேட் 40 வருஷம் கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும். ஆமென். God took care of Israelites. ஆமென். வனாந்தரத்துல ஆண்டவர் அவங்கள பொறுப்படுத்திக் கொண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க கடைகள்லாம் இருக்குது, வனாந்தரத்துல கடை. இப்ப கூட அந்த இடத்துக்கு போய் வந்தவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கூட அந்த பகுதியை கிராஸ் பண்ணீங்கன்னா, ஆமென், அந்த பகுதியில் இன்னும் சரியான கடைகளே கிடையாது. சரியான கடைகளே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஆமென். 35 லட்சம் ஜனங்கள் எப்படி போயிருப்பாங்க, எப்படி சாப்பிட்டிருப்பாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. 40 வருஷம் ஆண்டவர் நடத்தினார் வனாந்தர வழியா. ஆமென். God took care. கர்த்தர் பாதுகாத்தார், கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். வெயில் இருந்திருக்கும், மழை இருந்திருக்கும், குளிர் இருந்திருக்கும், எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தாரே. அந்த ஆண்டவர் நம்மை சுமக்க மாட்டாரா? அந்த ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? அந்த ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்ட மாட்டாரா? இந்த ஆண்டவர் நம்மை நடத்த மாட்டாரா? கட்டாயம் நம்மை கொண்டு செய்ய வேண்டியதான காரியத்தை நம்மை கொண்டு அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று வாக்கு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தரும்படிக்கு நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிற கர்த்தர். நாம் எதிர்பார்த்திருக்கிறது, whatever we have been expecting, அந்த நினைவை ஆண்டவர் மறந்து போகலங்க. God is mindful. அதை நான் அறிந்திருக்கிறேன், அதை அறிந்திருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் தாமதங்கள் உண்டுதான். ஆமென். சாராளுடைய வாழ்க்கையில, ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் எடுத்துச்சு, ஆனா ப்ராமிஸ் கட்டாயம் நடந்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்கு பண்ணினது கண்டிப்பா நடக்கும். சில நேரத்துல சில நாட்கள், ஹல்லேலூயா, ஆமென், சில நாட்கள் தாமதம் ஆகலாம். ஹல்லேலூயா. சகரியா எலிசபெத்துக்கு ஆமென் உடனே கிடைக்கல. ஹல்லேலூயா. ஆனா வாக்குத்தத்தம் இருந்துச்சு. ஆண்டவர் சரியான நேரத்திலே கர்த்தரதை செய்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆமென் 60 வயசுல கொடுத்திருக்கலாம், 70 வயசுல கொடுத்திருக்கலாம், 75ல கொடுத்திருக்கலாம், 80ல கொடுத்திருக்கலாம், 85ல கொடுத்திருக்கலாம். நடக்கல. ஆமென். அவர் தள்ளாத வயதிலே, ஹல்லேலூயா, ஆமென், அந்த சொன்ன உடனே ஆண்டவர் பிள்ளையை தருவார்னு சொன்ன உடனே அந்த அம்மா சிரிக்க ஆரம்பிச்சு, நான் பாட்டி ஆயிட்டேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆண்டவர் நினைச்சாருன்னா எப்படியும் செய்வார், எப்படியும் செய்வாரு. யாரை கொண்டும் இல்லை, நம்மை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட நிலைமையில நம்ம இருந்தாலும், ஹல்லேலூயா, நம்மை பலப்படுத்துகிறவர் அவர்தான். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் அந்த விசுவாசம் நமக்குள்ள இறங்கி வரட்டும், அந்த விசுவாசம் நமக்குள்ள இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. யாபோஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடே பெற்றெடுத்தபடியினால் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். துக்கத்தோடே பெற்று, ஹல்லேலூயா, வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடே பெற்றெடுத்தபடியினாலே யாபேஸ் என்று பெயரிட்டான். ஆனா இந்த யாபேஸ் changed the situation. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, ஆமென், எங்கள் சபையின் எல்லையை பெரிதாக்கி. எல்லாரும் சொல்லலாமா? எங்கள் சபையின் எல்லையை பெரிதாக்கி, எங்கள் ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்கி, எங்கள் கட்டடத்தின் எல்லையை பெரிதாக்கி. ஹல்லேலூயா, ஆமென். கையை உயர்த்தி என் குடும்பத்தின் எல்லையை பெரிதாக்கி. ஹல்லேலூயா. உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி கையை உயர்த்தி, ஹல்லேலூயா, ஒரு 2 நிமிஷம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே,
நாங்கள் வேண்டிக் கொள்வதை ஹல்லேலூயா அருளி செய்கிற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட உண்டு. ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருளி செய்கிற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே 6-7 வசனத்திலே ஹல்லேலூயா செக்கேம் வழியாக ஹல்லேலூயா மோரியா வழியாக ஆமென் ஆபிரகாம் நடந்து போகிறான். ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு பண்றாரு, உன் சந்ததிக்கு இதை நான் கொடுப்பேன், இந்த இடத்தை நான் கொடுப்பேன். to your descendants I will give you this land. So he built an altar to the Lord, hallelujah, hallelujah, who had appeared to him. அங்கே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீர் வாக்கு பண்ணினதை நீர் எங்கள் மூலமாக செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர், எங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை கொண்டு அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆமென். நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன், உனக்கு தருவேன், உனக்கு தருவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட உண்டு. ஒரு இரட்சகர் எங்களோடு கூட உண்டு. ஒரு தகப்பன் எங்களோடு கூட உண்டு. ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எங்களை கொண்டு நீர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர். எங்களை கொண்டு செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே ஹல்லேலூயா ஆண்டவர் பஞ்சகாலம், பயங்கரமான பஞ்சகாலம், சரியான பஞ்சம் தேசத்திலே, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. எலியா ஆண்டவர் போய் சொன்ன ஒரு இடம், இந்த ஆற்றங்கரை அண்டை உன்னை ஒளித்துக்கொள், காகங்களுக்கு உன்னை போஷிக்கும்படியாய் கட்டளையிடுவேன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அங்க போய் ஒளித்து கொண்டார். காகங்கள் வந்து போஷித்தது. அந்த சீசன் முடிஞ்சிச்சு. There are seasons that will end, but new seasons will always begin in our lives. Hallelujah. சில மனிதர்கள் நம்மை விட்டு போவார்கள். சில காரியங்கள் நம்பி இருக்கிறதான காரியங்கள் நம்மை விட்டு போகும். அந்த சீசன்ஸ் முடியும். ஆண்டவர் புதிய காரியங்களை தழைக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் வற்றி போயிற்று. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு உன்னை காக்கும்படிக்கு, உனக்கு போஷாக்கு கொடுக்கும்படிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கேட்கலாம், சார் அனுப்புறதே அனுப்புறீங்க, பயங்கரமான பஞ்சம், வசதி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வசதியான வீட்கள், பணக்கார வீட்டுல நீங்க அனுப்புனீங்கன்னா அவங்க எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க? அங்க அனுப்பலாம்ல ஆண்டவரே. தேசத்துல பயங்கர பஞ்சம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போய் ஒரு விதவை வீட்டுக்கா நீங்க என்ன அனுப்புவீங்க? எவ்வளவு நாள் நான் சாப்பிட போறேன்னு தெரியல, எவ்வளவு நாள் இங்க தங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஒரு நேரம் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க, 2 நாளைக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே என்ன ஆண்டவரே உங்களுடைய திட்டம், உங்களுடைய ஒன்றும் கேள்வி கேட்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின், நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா போய் அப்படியே செய்தான் என்று வாசிக்கிறோம். அதே போல அந்த ஏழை சாரிபாத் விதவை தீர்க்கதரிசி சொன்னபடி செய்தாள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, சொன்னதை நான் உனக்கு செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது ஒரு எளிமையான ஒரு சத்தியம் தான். ஹல்லேலூயா. ரொம்ப எளிமையான சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக தான் இதை எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க போய் அந்த ஊருக்கு போறாரு. இந்த அம்மா விறகு பெருகிட்டு இருக்காங்க. பயங்கரமான கொடிய பஞ்சம் தேசத்துல. கணவன் இல்லை, ஒரு குழந்தை, அவ்வளவுதான். ஒரு பிள்ளை இருக்குது, அவ்வளவுதான். இந்த அம்மா விதவை தாய் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென். அந்த அம்மாட்ட போய், அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தா அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பும் பொழுது அந்த அம்மா பார்த்து சொல்றாங்க, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பிட ஏதாவது கொடுமா, அடை ஏதாவது கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஐயா, நானும் என் பிள்ளையாண்டானும் சாப்பிட்டு என்ன எது ஏன் சாகணும்? பயங்கரமான பஞ்சம். இதுக்கப்புறம் வேற வழி இல்லை, இதுக்கப்புறம் வேற வசதி இல்லை, சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, களையத்தில் கொஞ்சம் மாவும், ஒரு பிடி மாவும், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இத்தினோண்டு தான் இருக்கு சார்,
எங்க கிட்ட வந்து பங்கு போட வந்துட்டீங்களா? உலகம் அப்படி சொல்லும் இல்ல? அல்லேலூயா. உலகம் அப்படித்தான் சொல்லும். என்கிட்டயே ஒண்ணும் இல்லை, இந்த பாஸ்டருக்கு மனசாட்சி இருக்கா, நெஞ்சில ஈரம் இருக்கா, என்னென்னமோ சொல்லுவாங்க உலகம். நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம். எங்க கிட்ட வந்து கேட்கிறாங்க, எங்க கிட்டயே இல்லையே, என்கிட்டயே இல்லையே. அந்த அம்மா சொன்னது, என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது, நானும் என் பிள்ளையானும் சாப்பிட்டு சாக போறோம். I'm preparing my last meal. She was getting ready for her last meal. She was preparing her last meal. இதுதான் கடைசி சாப்பாடு, இதுக்கு மேல வழி இல்லை. அப்படிங்கிற நேரத்துல தீர்க்கதரிசி அடுத்த வார்த்தையை சொல்றாரு, அம்மா பரவாயில்லம்மா, அதுல முதல் அடையை எனக்கு சொல்லிட்டு வா. சொல்லிட்டு சொல்றாரு, பஞ்ச காலம் தீரும் அளவும் பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் குறைஞ்சு போவதில்லைன்னு சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கைகளை தட்டி ஆமேன் சொல்லுங்க. நல்ல 2 கைகளை தட்டி ஆமேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, என் ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மாவும் எண்ணெயும் குறைந்து போவது இல்லை. ஆமென், ஆமென். அப்படியே கீழ்ப்படிச்சாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். She obeyed immediately. உடனே கீழ்ப்படிச்சாங்க. கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். அந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் வச்சிருந்தான். அவனுடைய டிஃபன் பாக்ஸ், இது நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லி இருந்திருக்கலாம், வர்ஷிப்ல நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இயேசு கேட்கிறாருன்னு சொன்ன உடனே நம்ம 50-50 போட்டிருப்போம். இவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கேட்கிறாருன்னு, ஆண்டவருக்குன்னு வரும்பொழுது முதலிடம் அவருக்கு தான். எல்லாவற்றையும் முழுமையாய், நம்ம பாடுறதுல மாத்திரம் இருக்கக்கூடாது. என் முழுமையும் அது உமக்குத்தான். எல்லாவற்றிலும், என் வாழ்க்கையிலும், என் ஜெபத்திலும், நான் செய்கிறதான காரியத்திலும் என் முழுமையும் ஆண்டவருக்கு நான் கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிறதுல எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது நிறைய பேர்த்துக்கு குறைஞ்சு போயிருது, மனசு வராது, நிறைய பேர்த்துக்கு இருதயம் வராது. நான் சொல்றேன், நீங்க கொடுத்து பாருங்க. அந்த அம்மா ஒரு பிடி எண்ணெய், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. அதுல தீர்க்கதரிசிக்கும் வந்து கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சு, when she obeyed, that opened the door of miracle in her life. ஹல்லேலூயா. அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு, இல்ல சார் முடியாது சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த எண்ணெய் அந்த மாவு அப்படியே தான் இருந்திருக்கும். சாப்பிட்டு அந்த அம்மா வார்த்தையின்படியே மடிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே, because she obeyed the word of God, கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்ததுனாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே, ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, முதல் அடையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் எவ்வளவு சாப்பிட்டாருன்னு கணக்கே இல்லை, பைபிள் சொல்ல, கணக்கு எவ்வளவுன்னு சொல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, பானையில் மாவு குறையல, எண்ணெயும் குறைஞ்சு போகல. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது எப்போ நடக்க ஆரம்பிக்குதுன்னா, when I start releasing it. எனக்குள்ளேயே வச்சிருந்தேன்னா, என் வாழ்க்கையில் நான் அதை சோதித்து பார்க்குற ஆள், நிறைய முறை அதை பார்த்துருக்கேன். நானே வச்சிருந்தேன்னா ஒண்ணுமே வராது, ஒண்ணுமே நடக்காது. பட் when I started to empty, ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, கோவிட் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம், கோவிட் டைம்ல, கோவிட் பயங்கரமா நடக்குது, உன் பேங்க் பேலன்ஸ் எம்டி பண்ணு அப்படின்னு சொன்னார். அந்த டைம்ல மீட்டிங்ஸ் போக முடியாது, சர்ச்சஸ் எல்லாம் மூடி இருந்துச்சு, எங்கேயும் போக முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, உன் பேங்க் பேலன்ஸை காலி பண்ணு, ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னா இருக்கிறத வச்சு. எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, இதுதான் இருக்குது, ஒண்ணுமே இல்லை, நான் என்ன பண்ண போறேன், எப்படி வாடகை கட்டுவேன், எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது முறை அந்த சத்தம் வந்துச்சு. ஆண்டவர் கீழ்ப்படிய உதவி செஞ்சாரு, எல்லாம் காலி பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கைவிடாம ஆச்சரியமா நடத்துறார். ஆமென். நான் சும்மா உங்களுக்கு மாத்திரம் அள்ளி விடல, நான் இதுல சோதித்து பார்த்ததுனாலே, ஹல்லேலூயா, இதை செய்து பார்த்து தான் நான் இதை அனுபவிக்கிறவனாய் தான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். பானையில் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல, கடைசி பரியந்தம் கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென். அந்த 5 அப்பம் 2 மீன் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், பைபிள்ல சொல்லல, மீதம் எவ்வளவு நிரப்பினாங்க?
12 கூட நிரப்புனாங்களா? ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்திருக்கலாம், தெரியல. நிரப்பி, டேய் போய் அந்த பையன் கண்டுபிடிக்கடா, அந்த பையன் வீட்டில் போய் எல்லாத்தையும் இறக்கிட்டு வாங்கடா. ஐ டோன்ட் நோ. ஹல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், God would have done that. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கையில கொடுக்கும் பொழுது குறைவில்லாம அது எப்போதும் நிறைவாயிருக்கும். நம்ம வாழ்க்கையில் அதை சோதித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே ஹல்லேலூயா, இந்த நாட்களிலே அதை செய்து பார்ப்பதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. விசேஷமா இந்த லேண்ட் வந்திருக்கிறது. பாஸ்டர் நிறைய பிரயாசம் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப பேசல அதை குறித்து. இந்த மாதிரி சொன்னாங்க, ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என் உள்ளத்துல நான் ஏவுறதான ஒரு காரியம், ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்ம எங்கேயோ இருந்து வேற எங்கேயோ இருந்து இந்த உதவி வராது. நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாரும் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கரத்தை கொண்டு, ஹல்லேலூயா, வெளிநாட்டுல இருந்து வரும், அங்க இருந்து வரும், இங்க இருந்து வரும், ஹல்லேலூயா, ஆமை, இவங்க தருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா ஏமாந்து போவோம். ஆனா நம்மை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. தாவீது ஒரு காரியத்தை செய்றாரு. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். David did something. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 2வது 3வது வசனம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொண்டு சத்தமாய் வாசிக்க போகிறோம். 1 Chronicles chapter 29 verse 2 and 3 according to the word of God. ஆமென். 1 நாளாகமம் 29 2வது 3வது வசனம். இந்த கட்டிடம், இந்த நிலம், இதெல்லாம் வாங்குறது ஆண்டவருடைய வேலைக்கு, கர்த்தருடைய ஊழியத்திற்காக. கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஆத்துமாக்கள் உள்ள வரணும். இன்னும் ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரே, தொழுவத்திலே அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளும் உள்ளே வர வேண்டும். அதற்காக தான். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த சபையின் தரிசனத்தோடு நம்மையும் இணைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று சத்தமா பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு, எல்லாரும் சத்தமா வாசிங்க, இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தனங்களையும், வெண்கற்பாலைகளையும், கோமேதகமும் முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? அவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. உண்மையா ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து எனக்கு ஒரு வாஞ்சை இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட எல்லாரும் உயர்த்தி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நான் வைத்திருக்கிற என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற, வாசிப்போம், வாஞ்சினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சௌதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான வெள்ளி என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுத்தேன். ஆமென், ஆமென். சில ஆட்கள் இப்பவே விளங்குது, எங்கேயோ வர்றாரா இவரை பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். எங்கேயோ இருந்து உதவி தேடுவதற்கு பதிலாக, பாஸ்டர் கேட்கல, நான் அவர்கிட்ட பெர்மிஷனும் வாங்கலை இதை செய்வதற்கு, but I feel led to do this. ஆமென். உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுக்கப்படும், ஒரு பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அதில் ஒரு பிளட்ஜ் நம்ம எழுத போகிறோம். ஆமென். உடனே கொடுக்க முடியல, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் ஒரு 6 மாதம் எடுத்துக்கிறேன், 8 மாதம் எடுத்துக்கிறேன், இல்லை அடுத்த ஒரு 12 மாதத்தில், அடுத்த ஒரு வருஷத்தில் நான் இந்த ஊழியத்தை, இந்த நிலம் வாங்குவதற்கென்று இது என்னுடைய பொருத்தனை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 நாளாகமம் 29 5வது வசனம், அதுக்கப்புறம் 7 9 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 5வது வசனம். இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றார். எப்படிப்பட்டவர்கள்? யாரையும் கட்டாயப்படுத்தி அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். யாரையும் கட்டாயமா விசனமாயும் அல்ல, ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது மனப்பூர்வமாய். இந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மனப்பூர்வமாய். It's not forcefully. If you want to give to God, you give, you will be blessed. ஆமென். நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அது கொடுப்பது
கொடுக்காது இருப்பது அது உங்களை பொறுத்ததுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கலைன்னா கோபித்துக் கொள்வாரோ? இல்லை. ஆண்டவர் கொடுக்கலைன்னா என்ன தண்டிப்பாரா? இல்லை. இந்த ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாருங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்கலைன்னா இந்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்காம விட்டுருவாரோ? இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நான் கொடுத்தா அதற்குரிய பிரதிபலனை நான் காணுவேன். சந்ததி சந்ததியா என் பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொன்னாரு, தண்ணீரின் மீது உன் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பாய். கையை உயர்த்தி ஆமென். Cast your bread upon the water. After many days you will see the blessing. ஆமென். அததான் நம்ம செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. கொடுப்பதல்ல, ஆமென், இதை விதைக்கிறோம் ஆண்டவருடைய வேலைக்கென்று. இப்பொழுதும் மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். தேவனுடைய ஆலயத்திற்கு, இதை கவனியுங்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும். அப்பா, அதெல்லாம் அந்த காலம் பாஸ்டர். இந்த காலத்துல 1 கிராம் 2 கிராம் அப்படியே கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல. 10000 தாலந்து வெள்ளியும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். அடுத்த வசனம், யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருக்கென்று ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கொண்டு வந்து கொடுத்தார்கள். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பாஸ்டர் சொல்லல, கேட்க சொல்லல. ஹல்லேலூயா. ஆனா இது ஆண்டவருடைய வேலை. நம்ம தான் எழும்பி கட்டணும். நெகேமியா அலங்கத்தை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது ஒரு கூட்டம் கோரஸா எழும்பி சொன்னாங்க, நாம் சேர்ந்து கட்டுவோம். ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தேசத்திலே, ஆஸ்திரேலியா தேசத்திலே, இப்படி ஒரு சாதாரண ஒரு சபையில நான் இருந்தேன். பிரசங்கத்திற்கு முன்பாக இந்த வசனம் நான் ஒரு நாள் அதை வாசிச்சது கிடையாது. என் உள்ளத்துல இந்த வார்த்தைகள் வந்தது. நான் அதை திறந்து வாசிச்சேன். வாசித்து ஜனங்கள்கிட்ட சொன்னேன். அவங்க பாஸ்டருக்கும் ஐடியா கிடையாது, சர்ச் வாங்க போறோம், சர்ச் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆமென், இலங்கை தேசத்திலிருந்து இந்த யுத்தத்தின் மூலமாக வந்த ஜனங்கள், அவங்க நிறைய பேர் போட்ல தப்பிச்சு வந்தவங்க. போட், சாதாரண போட்ல 30-40 பேர் ஒரு போட்ல ஏறி இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி போனவர்கள். எப்படியோ உயிர் பிழைக்க வேண்டும் என்று போனவர்கள் சாதாரண ஜனங்கள், ஆர்டினரி பீப்புள், சாதாரண மனிதர்கள். அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது. தப்பி சென்றவர்கள் தான். கிட்டத்தட்ட அநேகர் அப்படி வந்தவர்கள் தான். சிலர் மாத்திரம் ஏற்கனவே இருந்தவர்கள். ஆனால் அநேகர் அப்படி வந்த ஜனங்கள், நல்ல ஜனங்கள், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள். அந்த ஜனங்கள் அவங்க மத்தியில அன்னைக்கு இந்த வசனத்தை வாசிச்சுட்டு ஆண்டவர், நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு என்று சொந்தமா நீங்க ஆராதிப்பதற்கு ஒரு இடத்துல தான் வர்ஷிப் பண்ணிருந்தாங்க, ஒரு ஸ்கூல்ல தான் வர்ஷிப் பண்ணிருந்தாங்க. பெர்மிஷன் 2 மணி நேரத்துக்குள்ள ஆராதிக்க முடியாது, கரெக்டா வந்துருவாங்க, எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. எவ்வளவு நாள் இப்படியே ஓடிட்டு இருக்கிறது? நெருக்கத்தின் மத்தியில அவங்க ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை இதே போலதான் ஹல்லேலூயா நான் நடந்து போனேன். ஆண்டவரே உங்களுடைய சித்தமானா ஒரு பேப்பர் பண்டில் அங்க ஒண்ணு இருந்துச்சு. இது உங்க சித்தமானா இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமென், நான் முதல் முறையே அதை செய்கிறேன். பாஸ்டர்கிட்ட பெர்மிஷன், அன்னைக்கும் அந்த பாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கலைங்க பாஸ்டர். ஆமென். ஒரு பண்டில் இருந்துச்சு, நானே எடுத்துட்டு வந்தேன். அந்த பேப்பர் பண்டில் எல்லாத்துக்கும் கொடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து, நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜனங்கள், ஆர்டினரி பீப்புள், சாதாரண நம்ம ஆட்கள் சொல்லலாம், மனசாட்சி இருக்காடா உனக்கு, நெஞ்சில ஈரம் இருக்கா, நாங்களே கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், இருக்கிறதெல்லாம் நீ பிடுங்குறிய அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊர் பேசும், உலகம் பேசும் இல்ல, பீப்புள் வில் சே. ஆனா யாரையும் கட்டாயப்படுத்துவதற்காக அல்ல, யாரையும் கட்டாயப்படுத்தி அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வேலைக்கென்று. if God speaks to you, this is your time. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சில நிமிடங்களை பாஸ்டருடைய கரத்திலே கொடுக்க போகிறேன். ஆமென். அன்னைக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. நிறைய பேர் தங்களுக்கு இருக்கிறத கோல்டு ஆஃபரிங்ஸ் நிறைய பேர் போட்டாங்க. ஒரு 3-4 பேர் அவங்க கார் சாவியை ஆஃபரிங் பாக்ஸ்ல போட்டாங்க. இந்த காரை வித்து நீங்க இடத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் அன்னைக்கு ஒரு நாள்ல கிட்டத்தட்ட $184,000 நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அவங்க சொன்ன கணக்கு $184,000. அது எவ்வளவு கணக்கு இல்லை. ஒரே நாளிலே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் பிளட்ஜ் பண்ணி, பிளட்ஜ்னா அவங்க வாக்கு பண்ணி, இவ்வளவு நாள்ல நாங்க இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணி எழுதி போட்டாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு அழகான கட்டிடம், நிலத்தையும் வாங்கி
ஒரு பியூட்டிஃபுல் சாங்சுவரி, அழகான ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நான் கடந்த 6-7 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் அவங்க திறப்பு விழா, அந்த ஆனிவர்சரி இருக்குமே, அதற்கு ஒவ்வொரு வருஷமும் நான் போயிட்டு வரேன். ஹல்லேலூயா. சாட்சியா நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அதே போல யாரையும் கட்டாயப்படுத்துவது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கு அடுத்த வசனம் பாருங்க. கெர்சோனியனான எகேலின் கையில் கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அடுத்த வசனம். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை கொண்டு, நம்முடைய கரத்தை கொண்டு ஹல்லேலூயா நிலத்தை வாங்குவதற்கு, ஒரு கட்டிடம் எழுப்புவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, ஆமென், கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலைக்கு எங்கள் கைகளை திடப்படுத்துவீராக. எங்கள் கைகளை திடப்படுத்துவீராக. நான் உடனே என்னால் கொடுக்க முடியலனாலும் மாசம் கொஞ்சம் நான் கொடுக்கிறேன். இத்தனை மாசத்துல நான் கொடுக்கிறேன், கொடுத்து தீர்றேன். இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்கலைனாலும் வீட்டில் போய் என் கணவன் மனைவி நாங்கள் உட்கார்ந்து பேசி நாங்கள் ஃபேமிலியாக ஒரு தீர்மானம் எடுத்து ஹல்லேலூயா அடுத்த வாரம் வரும்பொழுது நாங்கள் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் நம்ம எடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவார். உங்க எல்லா கையிலையும் அந்த பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறும் பேப்பரை உள்ள போட்டுறாதீங்க. நீங்க எழுதி, ஆமென், நான் ஆண்டவருடைய வேலைக்கென்று இவ்வளவு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என் கையில இல்லை, ஆனா நான் இவ்வளவு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்கிற உங்க ஃபோன் நம்பர்ஸ், உங்களுடைய காரியங்கள், மற்ற காரியங்களை, விவரங்களை பாஸ்டர் அவர்கள் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. என் உள்ளத்துல ஏவறதுனால இதை நான் செய்றேன். ஹல்லேலூயா. இது கட்டாயமாக ஆமென் அல்ல. It is not under force. If God leads you, this is for God's word. Hallelujah. இது நீங்க எனக்கோ, I don't need your money. Hallelujah. உங்க பாஸ்டருக்கு அவன் தேவையில்லை. Hallelujah. இது ஆண்டவருடைய வேலைக்காக, ஆண்டவருடைய கட்டடத்திற்காக. Hallelujah. இன்னும் திரள் கூட்டம் வந்து சேர்வதற்காக, கர்த்தருடைய பணிக்காக. Hallelujah. ஆண்டவர் நம்ம வெளியே எங்கேயோ போய் டொனேஷன் அப்படி இப்படின்லாம் போய் கேட்கறதுக்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. நம்ம சபை, நம்ம வீட்டு வேலை. ஹல்லேலூயா. நம்ம வீட்டு திருமணம், நம்ம வீட்டு காரியம், நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா எங்க போய் டொனேஷன் எடுப்போமா? இல்ல. நம்ம வீடு கட்டுறோம், போய் எங்கேயா போய் நீங்க எல்லாம் கொடுங்க, எனக்கு நான் வீடு கட்டுறேன், டொனேஷன் தாங்க அப்படின்னு கேட்போமா? இல்ல. We don't ask. Hallelujah. I pray that God will strengthen our hands. This is our church. This is our family. Hallelujah. அந்த உணர்வோடு இருக்கிறவங்க வெளியே யாராவது ஏதாவது பேசுறாங்கன்னா let them speak. Don't bother about that. Hallelujah. நம்ம இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக கரெக்டா இருந்துச்சுன்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், மனப்பூர்வமாய், கட்டாயமாய் அல்ல. Hallelujah. This is for God's work. If God speaks to you, ஆமென், ஒரு தீர்மானம் எடுங்க. வலது கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, as we get ready to give this pledge, hallelujah, இந்த வாக்கு பண்ணப்பட்ட இந்த கட்டடத்திற்கு நாங்கள் இப்பொழுது கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, hallelujah. எல்லாரும் பேனா இல்லாதவங்க நீங்க பேனா வாங்கிக்கங்க, பென் வாங்கிக்கங்க. அதை நீங்க எழுதி பூர்த்தி செய்து, hallelujah, ஒருவேளை இந்த வாரம் முடியல, தீர்மானம் எடுக்க முடியல, நெக்ஸ்ட் வீக் வந்து பூர்த்தி செய்து அதை நீங்க செய்யுங்க. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். எல்லாரும் பேப்பர் வாங்கியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். hallelujah. ஆண்டவருக்கென்று நாம் செய்ய போகிறோம், ஆண்டவருக்கென்று கொடுக்க போகிறோம். hallelujah. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கைவிடாமல் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேங்க. நான் ஆராதிக்கிற தேவன், ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில இதை நான் பிராக்டிஸ் பண்றதுனால, ஹல்லேலூயா, அதனாலதான் நான் தைரியமா நான் சொல்றேன், ஆண்டவருக்கென்று கொடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. குறைவின்றி கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்மை கொண்டு, நம்முடைய கரத்தை கொண்டு கர்த்தர் இதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.